குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நீங்க ஆஃப்டர்நூன் டைம்ல பார்ப்பீங்க. இது நான் காலையில வந்து பேசி வச்சிருக்கக்கூடிய வீடியோ. ஸோ 10த் ரிசல்ட் ஓகேங்களா? ஹவ் டூ செக் 10த் ரிசல்ட். ஆன்லைன்ல நம்ம எப்படி பார்க்கிறது? ஆஃப்லைன்ல டைரக்ட்டா நம்ம பார்க்கணும்னா, ஸ்கூல்ஸ்க்கு போலாம். நோட்டீஸ் போர்ட்ல பார்க்கலாம். இது மாரி நெறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் வீட்ல இருந்துக்கிற மாரியே நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நல்லா பாருங்க. இது ஜஸ்ட் ஒரு மாடல். இதில் HSC +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் மார்ச் 2024 இருக்குது. இங்கே ரிசல்ட் மே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் என்னவா மாறப்போகுதுன்னா, HSC +2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் SSLC அப்படின்னு சொல்லிட்டு மாறிட போகுது. ஓகேங்களா? SSLC 10th எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் ஏப்ரல் 2024 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஓகேங்களா? ஏன்னா இன்னும் வந்து 10த்துக்கான வெப்சைட் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு சும்மா ஒரு கணக்குக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஏதோ ஒரு நம்பரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். 66789446 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் சும்மா ஒரு கணக்குக்கு தான் நான் போடுறேன். ஓகேங்களா? இதே மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் இதுவை டேட் ஆஃப் பர்த்தை, மந்த்தை, இயரை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு A to Z வந்து கரெக்டான ரிசல்ட்ஸ் கெட் மார்க்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும் அப்படின்னும் வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுனால மேபி கண்டிப்பாக நீங்கள் 2008 பிறந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? 2008 பிறந்திருக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. இல்லை 2007, 9 கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா சில குட்டீஸ்? ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் கெட் மார்க்ஸ்னு இப்போ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும். ஆனால் கொடுத்தா இப்போ ராங் தான் வரும். நீங்கள் வேணால் பாருங்கள். அப்படி மேபி வந்துச்சுன்னா அது வேறு யாரதோ ஒரு ஃப்ளூக் மார்க்காக வரலாம். பாருங்கள். ப்ளீஸ் செக் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் கொடுத்தது வந்து எப்படி கொடுத்தேன்னா குண்டக்க மண்டக்க கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ பாருங்கள் மறுபடியும் அது ஃபுல்லாக எரர் ஆகி முடிஞ்சு ஃபினிஷ்ட் ஆகிட்டு நம்மளுடைய 7 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு டேட்டு, அப்புறமா மந்த்து, இயர் கொடுத்து கெட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான்ப்பா. நமக்கு வந்து எவ்வளோ வந்துடும், மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு வந்துடும். இதுதான் வந்து 10th மதிப்பெண்கள். ஓகேங்களா? அதாவது ரிசல்ட்ஸ் பார்க்கும் நவீன முறை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக 500 மதிப்பெண்ணுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். யார் யார் எவ்வளோ பாஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ பாஸ் ஆவீங்க? 11th இதே பேஸ் தான்ப்பா. இதே மாதிரி தான் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்ஸ் பார்க்குறதுக்குன்னு என்ன வெப்சைட் அப்படின்னா, அது நாளைக்கு எக்ஸாம், மறுநாள் வெள்ளிக்கிழமை இருக்கா, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு சொல்லுவாங்க என்னென்ன வெப்சைட்டு எப்படி பார்க்கணுன்னு. வெப்சைட் கிடச்சிச்சா அதை சர்ச் பண்ணி நம்ம போய்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் எல்லா குட்டீஸ். நன்றி.